லைஃப் டைம் சயின்ஸ் நேயர்களுக்கு வணக்கங்க. நம்ம பார்க்குறது என்னன்னா, ஆண் மூலம் அரசாளும், பெண் மூலம் நீர்மூலம் இப்படிங்கிறது நம்ம வழக்கத்தில் இருக்குது. பொதுவாக சொல்லுவாங்க, ஆண் மூலமாக இருந்தால் அரசாளுங்க, பெண் மூலமாக இருந்தால் அது நல்லா இருக்காது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது அப்படி கிடையாது. ஆணி மாதம் மிதுனத்தில் சூரியனும் தனுசில் சந்திரனும் மூல நட்சத்திரத்தில் சந்திரனும் இருந்தால் ஆணி மூலம் அரசாள். இதுதாங்க சயின்ஸ். ஆணி மாதம் முதலில் அதாவது மாதம் பிறக்கும் பொழுதே சந்திரன் வந்துடுவார். சந்திரன் வந்து பௌர்ணமி மூல நட்சத்திரத்துல இருந்து அந்த குழந்தை பிறந்தா ஆணி மூலம் அரசாலும். அந்த நட்சத்திரமே முதல் நாள் சொன்னேன் பார்த்தீங்களா, முதல் நாளிலே மூல நட்சத்திரம் வந்துருச்சுங்க. 27 நாளைக்கு 27 நட்சத்திரம் சுத்தி வருவார் சந்திரன். அதுக்கப்புறம் 28, 29, 30, 31 4 நாளைக்கு திருப்பி சந்திரன் அதே மூல நட்சத்திரத்துக்கு வருவார். அப்ப சூரியன் அங்கேயேதான் இருப்பார், மிதனத்திலே தான் இருப்பார். அப்ப முதலில் வரும் மூல நட்சத்திரம் ஆணி மூலம் அரசாலும், அதன் பின் வரும் அதே மாதத்துல திருப்பி பின்னாடி வர்ற மூல நட்சத்திரம் நீர்மூலம். இதுதாங்க. இதை நம்ம வந்து ஆண் மூலம் அரசாலும், பெண் மூலம் நீர்மூலம். அது அப்படி கிடையாது. இப்போ அந்த ஆணி மாதம் மூல நட்சத்திரம் மிகப்பெரிய பௌர்ணமி யோகம். இந்த பௌர்ணமி யோகத்தை கொடுத்து வச்சிருக்கணுங்க. அது ஆணாக இருக்கட்டும், எல்லாரும் ஆண் மூலம் அரசாலும். ஆண் மட்டும் இல்லைங்க, பெண்ணா இருந்தாலும் மிகப்பெரிய இடத்துல இருப்பாங்க. நல்லா கொடுத்து வச்சவங்க ரெண்டு பேருமே. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆணி மூலத்தில் பிறந்தால் கொடுத்து வைத்தவங்க. அவங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் தேடி வரும். அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க சாதாரணமா இருந்தா கூட இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க எங்கேயும் அவங்க தாய் தகப்பன் அது நீங்க பார்த்தாலே தெரியும். நிறைய ஜாதகத்துல இது இருக்கு. அதே சமயம் பெண்ணுக்கு நிர்மூலங்க, மாமனாருக்கு ஆகாதுங்க, அதெல்லாம் கிடையாது. நான் மாமனார் நல்லா இருக்கிற மூல நட்சத்திர பெண்களையே நான் பார்த்தேன். ஏன்னா அவங்க ஜாதகத்தை பொறுத்து, கிரக அமைப்பை பொறுத்துக்கிட்டு நடக்கும். இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாதுங்க. பெண்கள் பிறந்தாலும் நல்லா தாங்க இருக்கும். ரெண்டாவதா வர்ற அந்த மூல நட்சத்திரத்தை பொறுத்த மட்டும் நல்லா இருக்கணும்னா மற்ற கிரகங்களும் நல்லா இருந்துச்சுன்னா அதுவும் தவறு கிடையாது, அதுவும் சரியில்லாம இருக்கும். அப்படி இருந்தா தான் அந்த ஜாதகம் சுமாரா இருக்குங்க. இதுதாங்க அதுக்குண்டான வித்தியாசம். அதுக்கு அடுத்தபடியா எப்பவுமே பௌர்ணமியில பிறக்கிறது பெரிய யோகம். அதுலயும் ஆணி மாதம் மூல நட்சத்திரம் என்பது அரசாளும் யோகம். இதைத்தான் ஆண் மூலம் அரசாலும், பெண் மூலம் நிர்மூலம் நம்ம மருவி சொல்லிட்டு இருக்கிறோம். ஓகே, தேங்க்ஸ்.